அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா குடும்ப அட்டைக்கும் தைப்பொங்கல் என்று 2500 ரூபா பொங்கல் பரிசு கொடுத்தோம். 2500 ரூபா கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தார். ஒழுகிற வெள்ளம். நீங்க திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட ஒழுக வெள்ளத்தை கொடுப்பதை கண்டு உடனடியாக போய் அங்கிருந்த குடோனில் போய் அதை சோதனை பண்ணாரு. அதுல கிட்டத்தட்ட 2 டன் வெள்ளம் ஒழுகிற வெள்ளத்தை வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஏழை மக்களுக்கு கொடுப்பதிலே கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, இரட்டை வேடம் போடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுக கட்சி 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டாங்க. அதுல இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, அமைச்சர்லாம் சொல்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்றாங்க. நிறைவேற்றிருக்காங்களா?